ஏன்பா அக்கா கல்யாணத்தை விட அந்த மாயன் வீட்டு கஷ்டம் தான் உனக்கு முக்கியமாயிடுச்சா? கிரிஜா, இந்த ஏரியாவில் இவன் கூட படிச்ச எல்லா பசங்களும் லாட்ரி சூது குடின்னு கெட்டு போயிட்டானுங்க. ஆனா நம்ம சங்கர் அந்த எந்த கெட்ட பழக்கத்துக்கும் ஆளாகாம நல்ல பையனு பேர் எடுத்திருக்கான். இன்னைக்கு அவன் அந்த காசை வீணடிக்கல கிரிஜா, ஒரு குடும்பத்தை காப்பாத்திருக்கான். சங்கர், நம்ம கீதாவோட கல்யாணத்தை எந்த குறையும் இல்லாம நான் நடத்தி வைக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. டேய் சங்கர், இதை நினைச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத. கையை கழுவிட்டு வா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வா. சரி. என்ன என்னாச்சுங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எல்லாரும் ஏமாத்திட்டான். இந்த பெரிய பங்களா கூட அவனுக்கு சொந்தம் இல்லையா? அதை தவிர பொம்பளை பழக்கம் குடி சூதுன்னு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கான். சீட்டு கட்டினவங்க பணத்தெல்லாம் ரேஸ்ல விட்டுட்டு நமக்கு சமாதி கட்டிட்டான். கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? பெரிய பங்களா காரு இதெல்லாம் பார்த்து நான் இவன் பணத்தை கட்டி ஏமாந்துட்டேனே. இப்ப என்ன பண்றது? இந்த பணத்தை நம்பி என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வர நிச்சயம் பண்ணிட்டேனே. கடவுளே, ஐயோ என்ன பண்ண போறேன்? ஆமாங்க, நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாரிச்ச பணம் எல்லாம் கடல்ல போட்டு உப்பா ஆயிடுச்சு. நம்மளெல்லாம் இப்படி ஏமாத்தினவன கடவுள் சும்மா விடல. அவன் நாசமா போயிட்டான் பாரு. அவன் நாசமா போனா எனக்கு இல்லையா? இப்ப நான் மோசம் போயிட்டேன். இந்த மாசமே என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, கல்யாணம் நின்று போயிடுச்சு, அசிங்கமாயிடுமே. ஐயோ, அவன் ஆட்டோ டிரைவர்னு தெரியும். ஆட்டோ ஓட்டி பொழப்பு நடத்துறவன். அப்படி இருந்தும் அவனை உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நீங்கெல்லாம் எதுக்குமே துப்பில்லாதவனுங்கடா. இந்த லட்சணத்துல உங்களால அவனை அடிக்க கூட முடியாது. அட்லீஸ்ட் அவன் ஆட்டோ நம்பரையாவது நோட் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. ஏக்கா, அந்த டென்ஷன்ல நம்பர் நோட் பண்றதுக்கு மறந்து போட்டேன்க்கா. ஆனா அவன் போட்டோ ஒண்ணு நம்ம கையில சிக்கி இருக்குதுக்கா. அதை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? எடுத்து காட்டுறா. ஒன்ன பார்க்க சொல்லடா, என்கிட்ட காட்டு. கொஞ்சம் கணத்தை காட்டுறியா? டேய் மாமா, இவன் என்னடா பண்றான்? மாயமா, நீங்க உள்ள போங்க. உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்ன கேளுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மண்டையா, ஏண்டா மொட்டையா? டேய், என்னமோ சூப்பர் ஸ்டார் படத்தை வச்சிருக்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மாயா அந்த ஆட்டோ சங்கருடைய படத்தை கேட்டாங்க, புரிஞ்சுதா? போடா, போய் படத்தை தேடி எடுத்துருவோம். போடா.